வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் குருமங்கள யோகத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய வரிசையில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் கொண்டு வர போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு பதிவிலையும் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் தெய்வ வழிபாடு, கோச்சார நிலவரப்படி தெய்வ வழிபாடு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யோகமான காலகட்டங்கள் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு நம்ம சொல்லியிருப்போம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகர ராசி அன்பர்கள், மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி வக்ர நிலையில் இருக்கார் இந்த காலகட்டத்தில். அந்த சனி பகவான் வக்ரநிலை அடையிறதோடு பத்தாதுன்னு உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திற்கு, 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மே மாதமே பயிற்சியாகி வந்த அந்த குரு பகவானோடு சேர்க்கை பெறும்போது தான் இந்த குருமங்கள யோகம் ஏற்படுது. இந்த குருமங்கள யோகம் கிட்டத்தட்ட 42 நாட்கள், 26ஆம் தேதி ஆகஸ்ட் வரை இந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கும்போது இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கறதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், ஒரு யோகமான ஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது ஒரு யோகமான நாட்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் தான் சொல்லணும். இந்த குருவும் மங்களக்காரகனும் சேர்ந்து, அவருக்கு பேர் தான் மங்களக்காரகன், ஆனால் அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே பாவத்தை செய்கின்ற, கெடுபலன்களை கொடுக்கின்ற ஒரு கிரகமாக தான் அந்த செவ்வாய் எப்போதுமே காட்சி அளிக்கிறார். அதாவது கெட்டவன் கெட்டிட்டால் கெடுதல் நேரிடும்ன்ற மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த பாவ கிரகம் சுப கிரகத்தோட சேர்க்கை பெறார். எப்படி ஒரு நண்பர் கெடுதலான நண்பரோட சேரும்போது அவரும் கெட்டு போயிடுறாரு, ஆனால் கெடுதலான நண்பர் ஒரு நல்ல நண்பரோட சேரும்போது அவரும் நன்மையை பெறுகிறார். அந்த மாதிரி தான் இந்த பாவ கிரகம் அந்த நன்மையை செய்யக்கூடிய கிரகத்தோடு சேரும்போது அவரும் ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக தான் காட்சியளிக்க போகிறார் இந்த 42 நாட்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள், மகர ராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை, நாங்கள் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம், எல்லா தெய்வ வழிபாடும் நீங்கள் சொல்கிற மாதிரி கோச்சார நிலவரப்படி நாங்கள் தெய்வ வழிபாடு எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம், அதுவும் நடக்கலை எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். எங்களுக்கு இப்போதான் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கு, என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 3 மாத கால அளவிற்கு தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, எப்படியோ 7.5 சனியெல்லாம் கடந்து வந்துட்டேன், ஆனாலும் இப்போ ஒரு 3 மாதமாக என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ டெம்பரவரி பிரச்சனை எல்லாமே ஜாதக ரீதியாக வர்றது. ஏற்கனவே 1 வருட காலமாக 2 வருட காலமாக இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தீர்வு நேரமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் தொழிலில் நிறைய நஷ்டம், தொழிலில் அதாவது 10 வருஷமாக நீங்கள் அந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, கடந்த 2 வருடங்களாக அந்த தொழிலில் நிறைய இடர்பாடுகள், தேவையில்லாத தடங்கல்கள், தாமதம், நீங்கள் தொழிலையே இடமாற்றம் பண்ணி கூட பார்த்துட்டீங்க, அப்படி இருந்தும் அந்த தொழிலில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் சில நிவர்த்திகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் செய்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருந்திருக்கும். நல்லா நம்ம செஞ்சுட்டோம், நம்மளுக்கு இதுக்கு வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது கஸ்டமர்கிட்ட போய் சேரும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோதானா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு
தேவையில்லாத ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளில் தோல்வி, தொழிலில் தாமதம், மந்த நிலை அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு, ஏன்னா 7.5 சனி சொல்லவே வேண்டாம், நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அப்படி பிச்சு பிச்சு வச்சிருச்சு. இது வரைக்கும் இருந்த வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா சுகங்களையும் இழந்து, ஆடம்பர வாழ்க்கையும் இழந்து, எல்லாத்தையுமே இழந்து, ஒரு 4 வீடு வச்சுருந்தேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடு கூட இல்லாமல் எல்லாமே ஏலத்துக்கு போயிடுச்சு. நம்மளாம் விற்றா கூட நம்மளுக்கு எல்லாம் ஒரு திருப்திகரமாக இருக்கும். விற்க கூட முடியல, எல்லாமே பேங்க் லோனில் இருந்து அந்த பேங்க் லோன் மூலமாக ஏலத்துக்கு போகின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல ஒரு சட்டம் சம்பந்தமான ஒரு சிக்கல்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. இது நாள் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனே போகாத பக்கம், போலீஸ் ஸ்டேஷன்னாலே என்னன்னு தெரியாத இந்த மகர ராசி அன்பர்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் டெய்லி போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியான பேரதிர்ச்சிகள்லாம் உங்களுக்கு இந்த 7.5 சனியின் மூலமாக இந்த மகர ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். இது எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நேரங்க. அந்த மாதிரியான சட்ட வழக்குகள் எல்லாமே இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரம். எனக்கு இந்த மாதம்தான் கெடு கொடுத்துருக்குறாங்க, இதுக்குள்ளே எனக்கு அதற்குண்டான பிரச்சனையை முடிக்கலைன்னா எனக்கு என்ன ஆகும்னே தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதற்குண்டான பிரச்சனைகள் என்னன்னு நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை அதுக்கு நீங்கள் ஆய்வு செய்துக்கணும். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன், சட்ட சிக்கல்கள் ஏதாவது இருந்ததுனாலே உங்களுடைய ஜாதகத்தில் முழுவதுமாக ஒரு தோஷம் இருக்கும். அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்தாதான் அதற்குண்டான பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த மாதிரியான சட்ட சிக்கல்களில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம், ஏன்னா அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சேர்க்கை பெறுவதனால, இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெறுவதனால அந்த சட்ட சிக்கல்கள்ல இருந்தெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய நேரம். எப்படி நிவர்த்தியாகக்கூடிய நேரம்? அந்த தோஷ நிவர்த்தியை நீங்கள் செய்தால்தான் அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை தேடிக்கிட்டு இருக்கிற நபர்கள், இப்போ தான் ஜனவரி மாதம்தான் வேலை போச்சு, பிப்ரவரியில் தான் வேலை போச்சு அப்படின்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி மாத பலன்கள் படி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 வருட காலமாக எனக்கு வேலை இழப்பாக இருக்குது, 1.5 வருட காலமாக நான் என்ன செஞ்சாலும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, கடைசி வரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், அடுத்து பார்த்தீங்கன்னா என்னை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். உங்களுக்கு 3 வருஷமா 2 வருடமா வேலை இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் எதனால இவ்வளோ பிரச்சனைகள், மகர ராசி அன்பர்களுக்கு நான் சொல்வது ஜோதிட ரீதியாக என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீண்ட நாட்களாக 1 வருட காலத்திற்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குனாலே உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செய்திடணும். அந்த ஆய்வு செய்தால் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்றபோது உங்களுக்கு என்ன எல்லாருக்குமே ஒன்று தோணுது, அப்போ என்னுடைய ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்தரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தீர்க்க முடியும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகுன்ற அளவுக்கு உங்களுக்கு தீர்க்க முடியும். ஆனால் அந்த ஜோதிடம்ன்றது என்னது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழுமையான கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு இது கிடையாது. முழுமையாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீராது. உங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கிறோன்னா, ஏதாவது உடம்பு சரியில்லை, நம்ம ஸ்கேன் எடுக்கிறோம், அந்த ஸ்கேனை எடுத்துகிட்டு போய் நம்ம மருத்துவர்கிட்ட தான் கொடுக்குறோம், அவர் தான் உங்களுக்கு தீர்வு கொடுக்குறாரு. உங்களுக்கு உடம்புல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரியான டேப்லெட்டை சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு தீர்வு கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் ஜோதிடமும். உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நாங்கள் ஜோதிடராக இருந்து ஒரு ஸ்கேன் பண்ணி சொல்கிறோம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு உண்டான மருத்துவர், எந்த மருத்துவர், உங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு சொல்கிறோம் இல்லையா, அந்த தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடும் போது எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு இந்த மாதிரியான கர்மாக்கள் இருக்குது, நான் இதுக்கு என்ன செய்யணுமோ சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுங்க. அதற்கு உண்டான
பதில் உங்களுக்கு அங்கிருந்து வருதா இல்லையான்னு சொல்லுங்க. அதற்குண்டான நாட்கள் தான் இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாட்கள். இந்த காலகட்டத்துல நீங்க தெய்வத்துக்கிட்ட முறையிட போறீங்க, உங்களுடைய பிரச்சனைகளை பத்தி சொல்ல போறீங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு உண்டான தீர்வுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. 2 வருஷமா வேலை இல்லையா, இந்த நாட்கள்ல நீங்க செய்கின்ற அந்த தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை அப்படியே உடனே கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர்லாம் வெளிநாட்டுக்காக 2 வருஷமாக நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு வேலை மாற்றம் செஞ்சு. ஏன்னா உங்களுக்கு அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யோகம் இருக்கு, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு இருக்கும்போது அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே செய்றீங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. இந்த குருமங்களம் யோகம் ஏற்படக்கூடிய நாட்களில் நீங்கள் இந்த முயற்சிகள்லாம் பண்ணுங்க. ஒரு தெய்வ வழிபாடோடு உங்களுடைய பிரார்த்தனையை பண்ணுங்க. கண்டிப்பாக வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் வந்துடும், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய யோகம் வந்துடும், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய யோகம் கூட வரப்போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. உங்களுக்கு 7.5 சனியின் மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோ சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோ சரி, யாருன்னு நீங்கள் இந்த நாள் வரைக்கும் புரிஞ்சாச்சு. அதனால அவர்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது மகர ராசி என்பர்கள். அந்த அந்த விலகி இருக்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான பலன்கள்லாம் ஏற்பட போகுது. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிங்கப்பூர், மலேசியாலெலாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த லாட்ரி சம்பந்தமான கேள்விகள் அதிகமாக கேட்குறீங்க. எங்களுக்கு லாட்ரி விழுமா, இந்த மாதிரியான யோக காலகட்டமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அதற்குண்டான யோகமான காலகட்டம் இந்த குருமங்கள யோகா காலகட்டம். இந்த நாட்களில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த 42 நாட்களில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு திறமைகள் தேடி, அதாவது அதிர்ஷ்டங்கள் தேடி வருவதற்கு உண்டான ஒரு சாதக காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலை தேடக்கூடியவர்களும் சரி, வெளிநாட்டில் இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம். பூர்வ புண்ணியத்திலேருந்து, அதாவது அப்பா சொத்து அம்மா சொத்து வரணும்னு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா, இப்போ அப்பாவே உங்களுக்கு குழந்தைகளுக்கு உயில் எழுதி வைக்கணும்னு நினச்சாருன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்தீங்கன்னா அதற்குண்டான ஆசீர்வாதம் உங்களுடைய தலைமுறையினருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் எப்போதும் சொல்கிறது மாதிரி மகர ராசி என்பர்களுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அடுத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரத்யங்கரா வழிபாடு, பிரத்யங்கரா தேவியினுடைய வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ண முடியாதவங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாலாம்பிகையை வழிபாடு பண்ணுங்க. எந்த அளவுக்கு, ஏன்னா அந்த குருமங்கள யோகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய இடத்துல நடக்கிறதுனால, ராசியில் நடக்கிறதுனால அந்த பாலாம்பிகைன்ற அம்பாளை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அவளை ஒரு அம்மாவுடைய சொரூபமாக இருந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்க போகுது. நீங்கள் மகர ராசி அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.